வடகொரியா. இந்த வடகொரியா என்றாலே அனைவருக்கும் ஒரு பயத்தையும் ஆச்சரியத்தையும் உருவாக்குகின்ற ஒரு நாடு. இந்த வடகொரியாவை சாதாரணமாக வடகொரியா என்று சொல்ல முடியாது. வடகொரியா, நான் சொன்னேன் வேதநாயகம் என்றால் பயம் என்ற மாதிரி வடகொரியா என்ற நாட்டை கண்டாலே உலக நாடுகள் பயந்து போயிருக்கிறது. இப்பொழுது மத்திய கிழக்கு போரிலே நாங்கள் பார்க்கும் இடத்திலே மத்திய கிழக்கு போர் தொடங்கி இருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே வடகொரியா ஈரான் சார்பாக சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தது. ஈரான் சார்பான கருத்துக்கள் காலப்போக்கிலே வடகொரியாவின் வாயிலிருந்து வருவது குறைவாக இருந்தது. மத்திய கிழக்கு போர் ஆரம்பித்த வேளையிலே ஈரான் சார்பாக வடகொரியா சில கருத்துக்களை மாத்திரமே வெளியிட்டிருந்தது. ஆனால் காலப்போக்கிலே செல்லும் போது அந்த கருத்துக்கள் ஒன்று கூட ஈரான் சார்பாக வடகொரியா தெரிவிக்கவில்லை. மத்திய கிழக்கு போர் ஆரம்பித்த வேளையிலே வடகொரியா ஈரான் சார்பாக சில கருத்துக்களை வெளியிட்டது. ஆனால் காலப்போக்கில் எந்த விதமான கருத்துக்களையும் வடகொரியா தெரிவிக்காமல் இருந்தது. இதற்கு சில காரணங்கள் இருக்கும் என வரலாற்று அல்லது அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சில தகவல்கள் இருக்கிறது. அந்த தகவல்களை நாங்கள் பின்னால் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஈரானிய புரட்சிகர காவல் படையினுடைய உச்ச தலைவர் கொல்லப்பட்டார். உச்ச தலைவருக்கு எந்த விதமான இரங்கல்களையோ தெரிவிக்கவில்லை. அதே போல புதிய தலைவராக முஸ்தபா காமினி தெரிவு செய்யப்பட்டார். அவருக்கு வாழ்த்து செய்திகளை கூட வடகொரியா தெரிவிக்கவில்லை. ஆனால் ஈரானுக்கும் வடகொரியாவுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு ஆரம்ப காலங்களிலே காணப்பட்டது. வடகொரியா ஏன் மௌனம் சாதிக்கிறது? அதற்கு முன்பதாக நாங்கள் வடகொரியா தொடர்பாக அறிந்து கொள்வோம். கிழக்கு ஆசியாவின் கொரிய தீபகற்பத்தின் வடபகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறிய நாடு வடகொரியாவாக கருதப்படுகிறது. 1948 ஆண்டு இந்த வடகொரிய நாடு உருவாக்கப்பட்டது. இதன் தலைநகரம் பியோங்யாங் என்று அழைக்கப்படுவதுதான் அதனுடைய தலைநகரமாக காணப்படுகிறது. இங்கு ஒரு மன்னர் ஆட்சி போன்ற ஒரு ஆட்சி முறை இருக்கிறது என்றால் தந்தை வழியே தந்தை என்றால் மகனுக்கு இப்படி குடும்ப ஆட்சி முறையை வெளிப்படுத்துகின்ற நாடாக வடகொரிய நாடு காணப்படுகிறது. கிம் ஜாங் உன் தலைமையிலான அரசு இப்பொழுது காணப்படுகின்றார்கள். இவர்கள் ஒரு பலமிக்க அரசாக காணப்படுகின்றார்கள். அவருடைய அமைவிடம் தொடர்பாக நாங்கள் பார்க்கும் போது வடக்கே சீனா மற்றும் ரஷ்யாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்ற நாடாக காணப்படுகிறது. தெற்கே தென்கொரியா காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலகப் போருக்கு பிறகு கொரிய நாடு வந்து இரண்டாக பிளவுபட்டன. ஒன்று அமெரிக்கா சார்பாக தென்கொரியாவும் வடகொரியா தனித்து இயங்குகின்ற தேசமாகவும் மாற்றமடைந்து காணப்பட்டது. ஆட்சி முறையை பார்த்தோம்னால் ஒரு தனித்துவமான பாரிசு முறையிலான ஒரு கட்சி முறை காணப்படுகிறது. அதாவது நாங்கள் சொல்வதால் சர்வாதிகார ஆட்சி முறை அங்கு காணப்படுகிறது. அணு ஆயுத சோதனைகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்களை கொண்ட பிராந்தியமாக வடகொரியா காணப்படுகிறது. இது மனித உரிமைகளை சார்பான விஷயங்களை பார்க்க போனால் இங்கு சித்திரவதை இருக்கிறது, கட்டாய உழைப்பு மற்றும் தகவல் தொடர்பாடல் முறையிலே தடைகள் காணப்படுகின்றன. உலகின் மிகவும் அடக்குமுறை மிக்க ஒரு நாடாக வடகொரியா காணப்படுகிறது. பொருளாதாரத்தை நாங்கள் பார்க்கும் போது பொருளாதாரம் மிக நலிவுற்ற நிலையிலே காணப்படுகிறது. உலக நாடுகள் அனைத்துமே பொருளாதார தடையை வடகொரியா மீது செலுத்தி இருந்தாலும் கூட ரஷ்யாவும் சீனாவும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள், இப்பொழுது வரையும் இருக்கிறார்கள். இந்த நாடு இப்பொழுது ஈரான் பக்கம் சார்பாக இல்லை என்பதை தென்கொரியா தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், வடகொரியாவினுடைய நட்பு நாடு, அதிக நட்பு நாடாக காணப்படுவது சீனா. சீனாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். இதன் காரணமாக வடகொரியா, அதாவது சீனாவுக்கு உதவியாக வடகொரியா ஈரான் சார்பான கருத்துக்களை தவிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. எனவே நீண்ட தூர ஏவுகணை பரிசோதனை அமெரிக்கா ஏதாவது கருத்து சொன்னால் அந்தண்ட ஏவுகணை சோதனைகளோ அல்லது அணு சோதனைகளையோ வடகொரியா நிகழ்த்துவது வழமை. இராணுவ பயிற்சிகளை தென்கொரியாவுடன் மேற்கொண்டாலும் அதே நிலைமைதான் நடக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த வடகொரியா எந்த நாடு சார்பாக செயல்பட போகிறது. இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகம் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.